ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜியோ கிளவுட் கேமிங்கை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஜியோ கிளவுட் கேமிங்கில் இருக்க பாசிட்டிவ்மே நெகட்டிவ்மே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ கிளவுட் கேமிங்கை யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு சொல்லி பார்த்தோம். ஒரு ஜாய்ஸ்டிக், அதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக ப்ளே பாஸ்னால் அதில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி தான். அது நம்ம ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவையான ப்ளே பாஸ் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கேம் ப்ளே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இவ்வளோ தாங்க, சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போது இது கிளவுட் கேமிங், அதனால லேட்டன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக நெட்வொர்க் நமக்கு எவ்வளோ ஸ்பீடாக கிடைக்குதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேம் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக நமக்கு வரும். கிளவுட் கேமிங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஸ்மால் கான்செப்ட் தான். இதிலே பார்த்தீங்கன்னா நான் எப்படி ப்ளே பாஸ் பர்ச்சேஸ் பண்ணது அப்படின்னு கூட இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நல்லா வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்னோட நெட் கனெக்ஷன் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஜியோ கேம்ஸ் நான் டச் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நிறைய கேம் இருக்குது. நான் இந்த ஒரு கேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, மோர் டீட்டெயில்ஸு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் டு ப்ரோ பாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம். ஓகே, அது சப்ஸ்கிரிப்ஷன் டு ப்ரோ பாஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். அப்போ ஜஸ்ட் நம்ம ஸ்கிப் பண்ணிடும், போது நமக்கு தேவைப்படாது. இப்போ ஸ்கிப் பண்ணோன்னா ப்ரோ பாஸ் மொத்தமாக 3 அண்ணா இருக்குது. இப்போ நான் இந்த 48 ருபீஸ் பேசிக்காக எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஒரு பேக் இப்போ நான் பை பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் அந்த பேக் டச் பண்ணிங்கனாலே போதும். சின்ன அந்த மாதிரி லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, QR கூட வந்துருச்சு. ஓகே, பேமெண்ட் வித் கார்டு யூபே அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஒரு 10 மினிட்ஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கீங்க. இதில் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு வீடியோ நான் ஸ்டாப் பண்ணி பேமெண்ட் அமைச்சிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மொபைலில் தான், வீடியோ இருக்கிற மொபைலில் தான் பேமெண்ட்டும் பண்ணோம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வெயிட் பண்ணுறேன். ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகிடும். இப்போ இதில் காமிக்கிறதுங்களா, ஜியோ பிளாட்ஃபார்ம் LTD FTTX அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகே, இப்போ நான் அதை பை பண்ண போகிறேன். கொஞ்சம் லோட் ஆகுது. ஓகே, பேமெண்ட் போயாச்சு. அதில் சக்ஸஸ் ஆனாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. நீங்கள் எப்போ இந்த பிளான் எக்ஸ்பீரியட் ஆகும் அந்த மாதிரி எல்லாமே வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம பேக் அடிச்சுப்போம். ஓகே, கேம் ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஓகே, கேம் வந்துடுச்சு கைஸ். கேம் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ கேமரா குவாலிட்டி இஷ்யூ இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. கேம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. ஜியோ கேம்ஸ் கிளவுட் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகுது. என்னோட ரெட்ரோ ஸ்டிக்கோட கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ரெட்ரோ ஸ்டிக்கோட வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நான் அப்கமிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, கனெக்டிங் அப்படிங்கிறது ஆகுது. நான் ஒய்ஃபை தான் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் லேட்டன்சி இருக்குன்னு தெரில. நான் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறேன், லேட்டன்சி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் டைரக்ட் கனெக்ஷன் கொடுக்கல, ஒய்ஃபை மூலமாக தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். பார்ப்போம். வேறு நெட்வொர்க் இஷ்யூன்னு போட்டு காமிக்குது. இப்போ என்னோடய மானிட்டரில் நல்லா லேட்டன்சி ஆச்சுன்னா என்னோட டிவியில் கொடுத்து டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்து பார்க்குறேன். கொடுத்து அது பண்ணலாம், அப்படி ப்ளே பண்ணலாம். நல்லா நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது. நல்ல லேட்டன்சி இருக்குது. அது நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கும் டிவியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, வந்துடுச்சு. கேம் வந்துடுச்சு. கேம் நல்லா தாங்க இருக்குது. இந்த லேட்டன்சி இருக்குங்கிட்ட இப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரில. இப்போ நான் மாஃபியா டிஃபரெண்ட் எடிஷன் ட்ரை பண்ணுறேன். லேட்டன்சி இருக்கான்னு கேட்டிங்கன்னா லைட்டாக இருக்குது. அது என்னோடய நெட்வொர்க் இஷ்யூனாலான்னு தெரில, அப்படி தான் இருக்கும். நான் நீ டிவியில் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணலான்னு இருக்கேன். ஒரு 3 days இருக்குல்ல அப்படிங்கிறல. இப்போ நான் டிவியில் கேமை கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒய்ஃபை யூஸ் பண்ணல. இப்போ நான் டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஆனாலுமே எனக்கு லேட்டன்சி இருக்குது. இது எனக்கு மட்டும் தான் செய்ய தெரில. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி லேட்டன்சி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நாளில் வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ அதான் அந்த வீடியோ போதும். இந்த மானிட்டரில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்ல போகிறேன். ஓகே கேஸ், டாடா, பை பை, see you.